ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, ஒரு கார்பரேட்டர் தான் பிரச்சனை. கார்பரேட்டர் பிரச்சனைன்னா எப்படின்னா, ஒரு வண்டியில் கார்பரேட்டர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ ஒரு கஸ்டமர் வண்டியை கார்பரேட்டர் நல்லா டியூன் பண்ணுறாரு, ஏர் ஃபில்டர் ப்ளக்கு எல்லாமே மாற்றுறாரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவர் வண்டியை அடிச்சுனே தான் இருக்குது. இதுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கார்பரேட்டர் நல்லா இருக்குதான் முதல்ல செக் பண்ணணும். ஓகேங்களா? அவர் பழைய கார்பரேட்டரே நல்ல கார்பரேட்டர் தான். அவர் வேறு ஒரு கார்பரேட்டர் போட்டிருக்காரு. ஆனால் அந்த கார்பரேட்டர் நம்ம டியூன் பண்ணால் டியூனிங் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக தெரியும் ஒரு வண்டியில் கார்பரேட்டர் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இந்த வீடியோ நான் காமிச்சிருப்பேன். இந்தமாரி செட்டிங்கில் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக தெரியும் கார்பரேட்டர் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இந்த ஓவர்ஃப்ளோ ஆகுறது அதெல்லாம் வேறு விஷயம். இந்த வண்டியில் டியூன் பண்ணால் இந்தமாரி ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் இந்த கார்பரேட்டர் 100% நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் மிரக்கல் குறைங்க தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இருந்தாலும் ஒரு கார்பரேட்டரை செக் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஐடியா தான் பண்ணணும். ஓகேவா? ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கார்பரேட்டர் பிரச்சனை தான். இப்போ இந்த கார்பரேட்டர் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ ஒரு வண்டி ரன்னிங் பிளாக்னு வருது, வண்டி அடைக்குதுன்னு வருது. அது நம்ம என்ன பண்ணுறோம், கார்பரேட்டர் கைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். இப்போ ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுறாருன்னா, வண்டி அடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நிறைய வாட்டி கார்பரேட்டர் க்ளீன் பண்ணியாச்சு, செட் ஆகலை. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, கார்பரேட்டரே மாற்றிருக்காங்க. கார்பரேட்டர் மாற்றி கூட ஒரு 10-15 நாள் கழிச்சு திருப்பி வண்டியை அடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சா தெரியுது, அது டேங்க்கு உள்ளே ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருக்கு. புது கார்பரேட்டர் போட்டு 1 வாரம் 10 நாள் நல்லா தான் ஓடிந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த டேங்க்கு ரெஸ்ட் ஆகிருக்குல்ல, அது உள்ளே பெட்ரோல் கார்பரேட்டர் மேலே உள்ளே போய் திருப்பி வண்டி ஆரம்பிச்சு. அதனால் ஒரு வண்டியில் அடைக்குதுனாவே நீங்கள் டேங்கையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். டேங்க் உள்ள ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது ரெஸ்ட்டு நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ரெஸ்ட்டு வந்துனே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக டேங்கை மாற்றிடுங்க. ஏன்னா ரெஸ்ட்டான டேங்க் இருந்தாவே கண்டிப்பாக வண்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதா இருந்தால், அந்தமாரி டேங்க் எல்லாம் நல்லா தான் இருக்குது. வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வண்டியில் மைலேஜும் சுத்தமாக வரல. ப்ளஸ் வண்டியை ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நேற்று ஒரு கஸ்டமர் வந்தார். ஆனால் அவர் செக் பண்ணும்போது கார்பரேட்டர் தான் பிரச்சனை. அந்த கார்பரேட்டர் பிரச்சனை நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கணும், இந்தமாரி நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல ரேசிங் ஆகணும் அப்படின்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கார்பரேட்டர் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த கார்பரேட்டர் நான் டியூன் பண்ணுறேன். இந்த கார்பரேட்டர் நம்ம டியூன் பண்ணும்போது ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கார்பரேட்டர் வண்டி ரேஸ் ஆகணும். அப்படி ரேஸ் ஆகாத பட்சத்தில் கண்டிப்பாக 100% சொல்கிறேன், அந்த கார்பரேட்டரில் பிரச்சனை இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏர் ஸ்க்ரூ இதுன்னு மாற்றினா கூட கண்டிப்பாக இல்லை, அது கார்பரேட்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த வண்டியில் நான் கரெக்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த கார்பரேட்டர் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு எப்படி பார்க்குறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோ கரெக்டாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வண்டி நம்ம டியூன் பண்ண போகிறோம். இது ஒரு மைலேஜுக்காக தான் டியூன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வண்டியில் இந்தமாரி டியூன் பண்ணும்போது இந்தமாரி பிரச்சனை நான் சொல்கிற பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தான் டியூன் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வண்டியில் மைலேஜும் வராது, வண்டி அடைக்க தான் ஆரம்பிக்கும். அதனால் இந்த வண்டியில் கார்பரேட்டர் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இதை தான் பண்ணணும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐலிங்கில் ஒரு 2000 RPM வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த கரெக்டாக ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த வண்டி கார்பரேட்டர் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஏர் ஸ்க்ரூ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ரேஸு ஆகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 முறை 4 முறை லூஸ் பண்ணி கூட அதுமாரி ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த கார்பரேட்டர் பிரச்சனை தான். கண்டிப்பாக அந்த கார்பரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ரேஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணு. நீங்களே பாருங்கள், ஒரு 2000 RPM வைக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதை லாக் பண்ணும்போது இல்லைனா ஓப்பன் பண்ணும்போது வண்டி கண்டிப்பாக அப்படியே அமுங்கி தான் ஏறணும். ஒரே ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி வண்டி அடிக்குது. அப்போ ஒரு சின்ன சென்டராக வரணும்.
பாதியோட ரேஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஐடிங் கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஓகே 1400 ஓகேவா, அந்த ரேஞ்சு தான் இருக்கணும். அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியும் கரெக்டாக அந்த ஐலிங் கம்மி பண்ணுறது. ஓகேவா, ஓகே பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு வண்டியில் வந்து இந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏர் ஸ்க்ரூ வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, வண்டி ரேஸ் ஆகணும் இல்லை ரேஸ் கம்மியாகணும். இந்தமாரி பிரச்சனை இருக்கும்போது அந்த கார்பெட்டில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஏர் ஸ்க்ரூ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரே லெவலில் அந்த ரேஸ் ஆச்சுனாவே கண்டிப்பாக அந்த கார்பெட்டில் பிரச்சனை தான். அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டையில் ஒருத்தமே இந்த ஏர் ஸ்க்ரூ மாற்றுறது, வேறு செட்டிங்லாம் பண்ணுறது, வேறு ஒரு கார்பெட்டர் போடுறது, இந்தமாரி வேணாம். அது அந்த வண்டிக்கு என்ன கார்பெட்டரோ அந்த கார்பெட்டர் போடுங்க. அப்போ தான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டோம்னா கொஞ்ச நாள் தான் அது திருப்பி வேறு எதனா பிரச்சனை வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோவில் நான் ஆல்ட்ரேஷன் நிறைய ஒர்க் போட்டிருப்பேன். அந்தமாரி இருந்தால் பிரச்சனை தான் வராது. இந்தமாரி கார்பெட்டரு கண்டிப்பாக டியூன் பண்ணும்போது ரேஸே ஆகலைன்னா கண்டிப்பாக 100% நீங்கள் கார்பெட்டர் தான் மாற்றி ஆகணும். அந்த வண்டியில் கண்டிப்பாக மைலேஜும் வராது. ஓகேங்களா, எவ்வளோ தான் டியூன் 1.5 முறை 2 முறை வச்சா கூட கண்டிப்பாக மைலேஜும் வராது. மார்னிங்கில் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகேங்களா, இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க வண்டிக்கு மைலேஜ் டியூன் பண்ணுறேன், ஆனால் வண்டி மார்னிங்கில் அடைக்குது, ஆனால் மைலேஜும் வரல அப்படின்றாங்க. இந்தமாரி பிரச்சனை இருக்கும்போது அந்தமாரி ப்ராப்ளமே வரும். ஓகேங்களா, நீங்கள் கார்பெட்டர் ஏர் ஸ்க்ரூ பண்ணும்போது ரேஸ் ஆகலனாவே கண்டிப்பாக அந்த கார்பெட்டர் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய குறைங்க தான் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்தமாதிரி பிரச்சனை இருக்கும்போது இதுமாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதனால தான் இது ஒரு சின்ன ஒரு பதிவாக போடுறேன். நம்ம ஆவரேஜ் செக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் ப்ளக் நீங்கள் செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த கார்பெட்டரை கை வச்சா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ரன்னிங் பிளாக் வண்டி அடைக்குதுனாவே நீங்கள் 10 வாட்டி கார்பெட்டர் க்ளீன் பண்ணாதீங்க. டேங்க் உள்ள ரெஸ்ட் இருக்கா முதல்ல செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, டேங்க்கில் ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் கார்பெட்டர் கைடி க்ளீன் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு 10 நாள் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஏன்னா உள்ள டேங்கில் ரெஸ்ட் எல்லாமே கார்பெட்டில் இறங்கி தான் அந்த பிரச்சனையே வரும். ஓகேங்களா, ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்மளே வீட்டில் அட்டன் பண்ணிடலாம். இல்லை ஒருத்தவங்க கார்பெட்டர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை செக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி இதுமாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கார்பெட்டர் நல்லா தான் இருக்கும். இதில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கார்பெட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அதுக்காக அடிக்கடி கார்பெட்டர் மாற்ற வேண்டாம். 2-3 செக்கப் தான். ஓகேங்களா, சின்ன செக்கப் தான். அது பண்ணாவே கண்டிப்பாக அந்த வண்டியில் பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோ இருக்கும். பாய்.